வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்த்துறேன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. யாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக யோசிக்கிறதில்ல. இதெல்லாம் பார்க்குறப்போ மற்றவங்களுக்கும் அந்த பயம் வந்துடும். எப்படி தங்கமயில் வாழ்க்கை எப்படி போயிருக்கோ அதை பார்த்து சுடருக்கு ஒரு பயம் வருதுல்ல. ஆமாம், அந்த பயம் நியாயமான பயம் தானே. அதான் அது நீங்கள் சொசைட்டியில் வந்து இப்போ நானே ப்ரொஃபஷனலாக இதுக்கு முன்னாடி நான் அட்வொகேட் அபவுட் ஒரு 50 டிவோர்ஸ் ஆச்சு வாங்கி கொடுத்துருப்பேன். இட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் கன்சென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என் சன் வந்து ஃபஸ்ட் இயர் இங்கே வந்து மெக்கட்ரானிக்ஸ் படித்தான். அவன் இன்ட்ரெஸ்டடுன்னு சொன்னதால் தான் நான் சேர்த்து விட்டேன். இந்த நண்பன் படம் மாதிரி ஃபஸ்ட் இயர் முடித்தவொடனே என்கிட்ட வந்து சொன்னான், அப்பா எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் பிடிக்கல. இப்போ பாண்டியன் மாதிரி உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்து பசங்க கூட எழுந்துக்கிறாங்க பாருங்கள், அது இருக்கக்கூடாது. கோவா இருந்தால் கூட கால் நீட்டி உட்காந்து அப்படியே உட்காரலாம். மரியாதைன்றது மனசில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரெஸ்பெக்ட்டு நம்ம வந்தாலே டிசிப்ளின். அப்போ சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம மூவி நான் ஆர்யா கூட நடிச்சிருக்கேன், ஓரம்போ நடிச்சிருக்கேன், சூர்யா கூட நடிச்சிருக்கேன், சிங்கம் 3 நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இரவில் சில சமயங்களில் நான் விஜய் ஆண்டனி நிறைய ஒரு 10-15 படங்கள் நடிச்சிருக்கேன். படங்கள் நடிச்சது என்னன்னா, அவரோட சன்னு தான் என்னோட சைவம் படத்தில் எனக்கு சன்னாக நடிச்சது. நேரம் செட்டிலே வந்து சண்டை போட்டார் நாசர் சார், விஜய் சார். அவனுக்கு என்ன ஆக்டிங் தெரியும்னு நீ கூப்பிட்டு வச்சு அவனை நடிக்க வச்சேன். நாசர் 400 படம் நடித்தவன், அவன் பிளட்டில் ஆக்டிங் இருந்ததுன்னா பையனுக்கும் வந்துடுமா? இப்போ நீக்கும் ஆர்யாவுக்கு அஃபிஷியலாக மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்யா நம்பர்னு ரீச் பண்ணிங்கன்னா என் நம்பரை தாண்டி போகாது. ஆர்யாவே பிடிச்சி உன் நம்பர்னு கேட்டிங்கன்னா என் நம்பரை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ ஆர்யா சொன்னார், என்னை வந்து ரஜினிகாந்த் சார் படம் பார்க்க வேணான்றாங்களே, நான் ஒரு நாள் ஆக்டர் ஆகி ரஜினி சார் கூப்பிட்ற வரைக்கும் நான் ரஜினி சார்கிட்ட பேச மாட்டேன்னு. ஆர்யா வந்து நான் கடவுள் பண்ணுறாரு. நான் கடவுள் பண்ண உடனே ஆர்யாவுக்கு கால் வருது. பண்ணி, ஆர்யா எப்படி இருக்கீங்க? நம்ம சொசைட்டிலையுமே நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், அங்கே டிவோர்ஸ் நடக்குது, பிரேக்கப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரேண்டமாக நடக்குது. யாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக யோசிக்கிறதில்ல. இதெல்லாம் பார்க்குறப்போ மற்றவங்களுக்கும் அந்த பயம் வந்துடும். எப்படி தங்கமயில் வாழ்க்கை எப்படி போயிருக்கோ அதை பார்த்து சுடருக்கு ஒரு பயம் வருதுல்ல. ஆமாம், அந்த பயம் நியாயமான பயம் தானே. அதை நம்ம மாற்றவும் முடியாது. அப்போ அது பேரண்ட்ஸாக நம்ம பண்ண தப்பு தானே. கரெக்டு, உண்மைதான். அதான் அது நீங்கள் சொசைட்டியில் வந்து இப்போ நானே ப்ரொஃபஷனலாக இதுக்கு முன்னாடி நான் அட்வொகேட். நான் வந்து நிறைய டிவோர்ஸ் அபவுட் ஒரு 50 டிவோர்ஸ் ஆச்சு வாங்கி கொடுத்துருப்பேன். இட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் கன்சென்ட். போத் பீப்புள் ஆர் வில்லிங் டு கெட் செப்பரேட்டட். அவங்களுக்கு தான் நான் மோஸ்ட்லி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டிவோர்ஸ் ஆன ஃபேமிலி வந்து எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த டிவோர்ஸ் ஆன ஒரு கேர்ள் வீட்டுக்கு வந்தபோது அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷேடோ வந்து அவங்க மேலே விழும். அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சொசைட்டியில் வந்து இப்போ டிவோர்ஸுன்றது வந்து ஆக்சுவலாக நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஃபேமிலி அந்த காலத்தில் வந்து அப்படி அந்த காலத்துலலாம் டிவோர்ஸ் கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை அப்படியே கேரி அவுட் பண்ணிக்கலாம். இவர் இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்வோன்றது தான் வந்து டிவோர்ஸ் இல்லாத வாழ்க்கை. இப்போ க்ளீனாக உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு 1 மந்த் ஆகுது, 1 இயர். நான் வந்து டிவோர்ஸ் வந்து வெறும் ஒரு 1 வீக் கல்யாணம் ஆகி இருந்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். 1 வீக்கில் என்ன தெரிஞ்சிக்க முடியும்? நாங்கள் அதுதான் டிவோர்ஸ்னால் கூட கோர்ட்டில் எடுத்தோடனே நேராக இப்போது நம்ம சீரியலில் வர மாதிரி நேராக எடுத்து போய் ஃபைலிங் பண்ண முடியாது. அதில் வந்து கவுன்சிலிங் இருக்குது. 3 கவுன்சிலிங் போகணும். அந்த கவுன்சிலிங் எல்லாம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, MA சைக்காலஜிஸ்ட். அவங்க வச்சு 3 தடவை சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணி என்ன அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ன்றதை எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கூட்டு போன கேஸ்லேயே 10 கேஸில் 2 கேஸை தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விடுவாங்க. 8 கேஸை அவங்க திரும்பி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜிகல் ரைட்ஸ்ன்னு சொல்லி அவங்கள சேர்ந்து வாழ வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதர் சைட் ஆஃப் இது தெரியும். நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா இல்லாத ஒருத்தர் நியாயமாக என்ன பேசுகிறாங்க, உங்களுக்குள்ள என்ன, இது இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக நீங்கள் டிவோர்ஸ் கேட்க வந்திருக்கிறீங்கன்னும் போது அவங்களே ரியலைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையில் நடக்குது. சொசைட்டியில் வந்து நீங்கள் ஜுடிஷியல் சைடு போனீங்கன்னா எடுத்தவொடனே டிவோர்ஸ் கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆன இப்போ 1 வீக் சொன்னேன்னு, அவங்க டிவோர்ஸ்ன்னு சொன்னால் 6 மந்த்ஸ் கழித்து தான் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் செப்பரேட்டாக இருந்து காமிக்கணும். 1 இயர் கழித்து தான் ஃபைலிங்கே பண்ண முடியும். இதுதான். அதனால்
கோர்ட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க தான் பார்க்குது. நம்ம அதுதான் சீரியல்லையும் காமிக்கிறோம். டிவோர்ஸுன்றது அது தவிர்க்க முடியாத ஒன்று. சொசைட்டி இன் சொசைட்டி நீங்கள் ஒரு அப்பாவா உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பீயிங் அ லாயர் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு ரெட் ஃப்ளாகாக நான் சொல்லுவேன்னா என்னது? இல்லை, பேரண்டிங் வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ நானே எங்கள் சன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் பார்ப்போம். என்ன அவங்ககிட்ட டீட்டெயில் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அப்படி என்கிட்ட சொல்லனாலும் நீங்கள் சொன்ன பேரண்டிங் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ்னு வரும். என் ஒய்ஃப் கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது ஒரு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சில்ட்ரனுக்கும் போது அந்த ஒரு டாக்ஸிக் இஷ்யூ வரவே வராது. இந்த நீங்கள் ரெட் ஃப்ளாக்னு சொன்னீங்கன்னா அப்போது என்ன சொல்ல முடியும், ஒரு க்ரூமிங் ஆஃப் சில்ட்ரன்ன்றது வந்து நம்ம ஒரு இது வச்சுருப்போம். ஒரு பேரண்ட்டுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கூட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம் அதை சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கூட நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் சன் வந்து ஃபஸ்ட் இயர் இங்கே வந்து மெக்கட்ரானிக்ஸ் படித்தான் எஸ்ஆர்எம்மில். படித்த உடனே அவன் இன்ட்ரெஸ்டடுன்னு சொன்னதால் தான் நான் அதை சேர்த்து விட்டேன். இந்த நண்பன் படம் மாதிரி ஃபஸ்ட் இயர் முடித்தவொடனே என்கிட்ட ஒன்று சொன்னான், அப்பா எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் பிடிக்கல, பட் நீங்கள் ஒன்றும் தப்பாக இது பண்ணாதீங்க, நான் இந்த கோர்ஸை முடிச்சிடுறேன், தென் ஐ இல்லை ஆப் ஃபார் அனதர் கோர்ஸு அப்படின்னு. அதே மாதிரி தான் இதை முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதே தான் நண்பனில் படத்தில் வந்திருக்கோம். அவனுக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், அவனுக்கு. இவர் கூப்பிட்டு போய் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருப்பார், லேப்டாப் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அதுக்கப்புறமா தான் அவங்க போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களை புரிஞ்சிக்கின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இந்த ரெட் ஃப்ளாக்ன்ற வேலையே கிடையாது. நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும். இப்போ பாண்டியன் மாதிரி உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்து அந்த பசங்க கூட எழுந்துக்கிறாங்க பாருங்கள், அது இருக்கக்கூடாது. அப்பாவாக இருந்தால் கூட கால் நீட்டி உட்காந்துருந்தா அப்படியே உட்காரலாம். மரியாதைன்றது மனசில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரெஸ்பெக்ட்டு, நம்ம வந்தாலே டிசிப்ளின், அப்பா வந்தாலே வீடு சைலண்ட் ஆகிடும், அது இருக்கக்கூடாது. அப்பான்றவரும் ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு சொசைட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஃப்ளாகே இருக்காது. அண்ட் கம்மிங் டு யோர் லைஃப், யோர் ஜேர்னி, இந்த சினிமாவில் நீங்கள் என்ட்ரு ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. சினிமாலேயும் இருந்திருக்கீங்க, சீரியல்லையும் இருந்திருக்கீங்க. சினிமாவில் இருக்கிறப்போ அங்கே வந்து ப்ராம்ப்டிங்கோ நிறைய விஷயங்கள் இருக்காது. தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். சீரியல்னு வரப்போ அதெல்லாம் இருக்கும்ல. இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இதிலேருந்து அடாப்ட் ஆகிக்கிறது, சினிமா ஃபஸ்ட்டு வரப்போ நமக்கு அது எதுவுமே புரியாது, சீரியல் வரப்போ அது வேற மாதிரி இருக்கும்ல, இது எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போது சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம மூவி, நான் ஆர்யா கூட நடிச்சிருக்கேன், ஓரம்போ நடிச்சிருக்கேன், சூர்யா கூட நடிச்சிருக்கேன், சிங்கம் 3 நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இரவில் சில சமயங்களில் நான், விஜய் ஆண்டனி நிறைய ஒரு 10-15 படங்கள் நடிச்சிருக்கேன். படங்கள் நடிச்சது என்னன்னா, ஒரு படத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்பாங்க, மேக்ஸிமம் 2 சீன் எடுப்பாங்க. நம்ம கேரவன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு வந்து நிறைய லெஷர் டைம் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, நல்லா பொறுமையாக கேட்டுக்கலாம், ஷார்ட்டில் போய் கூட ஒரு ரிஹர்சல் பண்ணலாம். ஒரு சீன்ஸ் வந்து கம்மின்றதில்லை. இது அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 6 சீன் எடுப்பாங்க. மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் நைட் 9 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போவோம். ஒரு 6 காஸ்டியூம் மாற்றிருப்போம், 6 சீன் பண்ணணும். 6 சீனுக்கும் இவ்வளோ டைலாக், 10 பக்கம் 20 பக்கம் 30 பக்கம் அந்த மாதிரி பேஜஸாக வரும். அவ்வளோ பேஜஸும் யாரும் மக்கப் பண்ணி டைலாக் எல்லாம் பேச முடியாது. ஸோ ப்ராம்ப்டிங் எடுத்து தான் பேசணும். அங்கே அப்படி கிடையாது. சினிமாவில் போனீங்கன்னா ப்ராம்ப்டிங் கிடையாது. என்ன டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம பையாட் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம போய் செட்டில் பேச போகிறோம். இங்கே அப்படி கிடையாது. எந்த சீனுக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியாது, சொல்லக்கூட முடியாது அவங்களால. அவ்வளோ அவசரத்தில் கூட்டம் நிற்க வச்சுருப்பாங்க. சீன் 326 என்ன, இல்லை சார் அது அப்புறம் எடுக்கிறாங்க, இப்போ 348ன்னுவாங்க. 348 எதுன்னும் அந்த கண்டென்ட்டாச்சு அட்லீஸ்ட் தெரியணும். சார் மயிலை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் வர சீன், ஓ அப்படியா, அப்போ வீட்டுக்கு வந்தாச்சா, சரி ஓகே சொல்லுங்கன்னு. அப்போ அந்த ப்ராம்ப்டிங் வாங்கி அதை ரியாக்ட் பண்ணி அதை எடுத்து பேசணுன்றது கொஞ்சம் டஃப் ஜாப். என்கிட்ட கூட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர், சார் நான் ஆக்டிங் சான்ஸ் எனக்கு வேணும் சார், நான் நிறைய பண்ணியிருக்கேன் சார், நான் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார், வந்திருக்கேன் சார்னுவாங்க. நான் கூப்பிட்டு கூட ஒரு 2-3 பேருக்கெல்லாம் சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் பார்த்தா அவங்க தனியாக கேமராவில் அவங்களே பார்த்துக்கிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் ரிலேட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்கும், இங்கே வந்து ரியலாக பார்க்கும்போது லைட் வாங்கி பண்ணணும், ஷேடோ கொடுக்கக்கூடாது அடுத்த ஆள் மேலே, ப்ராம்ப்டிங் கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே டெலிவர் பண்ணுறதும்போது கொஞ்சம் தடுமாறுறாங்க. நான் அதுதான் சொல்லுவேன், எடுத்தோடனே ஹீரோ பண்ணோன்றது தான், அமெரிக்கன் மாப்பிள்ளலாம் கொஞ்சம் பண்ணுங்க, சும்மா க்ரௌடில் வந்து நிற்கிறது. முதல்ல அந்த அட்மாஸ்பியரை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஆக்டிங்னா ஒன்லி
டைலாக் பேசுகிறது தான் ஆக்டிங் இல்லை, அது மீறி ஆக்டிங் இருக்குது. இந்த ஆக்டிங்கை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் எனக்கு ஏஎல் விஜய் சார் சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க. இந்த நாசர் சார்லாம் பண்ணும்போது அவருக்கு ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஆக்டிங்கை முறைப்படி படிக்காமல் வந்து ஆக்டர்னு சொன்னால் கோவம் வந்துடும். நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், நானும் நாசர் சார் இப்படி உட்காந்து செட்டில். ஒருத்தர் வருவார், சார் நான் ஆக்டர் சார், இங்கே தான் வந்திருக்கேன், உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ரவி இவர் ஆக்டரா அப்படின்னாரு. என்ன சார் நான் வந்து என்ன சார் நான் எந்த இன்ஸ்டியூட் படித்தீங்க அப்படின்னாரு. அவர் இல்லை சார் நான் பிஇ படித்தேன், இன்ஜினியர். அப்போ ஆக்டர் என்னங்க, இன்ஜினியர் சொல்லுங்கன்னாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். அவரோட சன்னு தான் என்னோட சைவம் படத்தில் எனக்கு சன்னாக நடிச்சது. நேராக செட்டிலே வந்து சண்டை போட்டார் நாசர் சார் விஜய் சார்கிட்ட. அவனுக்கு என்ன ஆக்டிங் தெரியும்னு நீ கூப்பிட்டு வச்சு அவனை நடிக்க வச்சேன். நாசர் 400 படம் நடித்தவன், அவன் பிளட்டில் ஆக்டிங் இருந்ததுன்னா பையனுக்கும் வந்துடுமா அப்படின்னு சொல்லி அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவர் பையனை கூட ஏற்றுக்கல. அவர் உனக்கு என்ன தெரியும்னு நடிக்க வந்தார். அப்புறம் அவர் கூப்பிட்டு வச்சு இந்த படம் முடிஞ்சவொடனே கட் பண்ணி நேராக டெல்லி கூட்டிமே அனுபம் கார்கிட்ட ஆக்டிங் ஸ்கூல் சேர்த்து அதுக்கப்புறமா தான் அவனை ஆக்டர் ஆக்கி, ஏன்னா நான் ஊரில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஆக்டரான்னு கேட்டுன்னு இருக்கிறேன், என் பையனை நாளைக்கு ஒருத்தன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆக்குனார். அது மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபாலோ பண்ணுறவங்க வர்றவங்க இவங்க கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸ், நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப் இருக்குது. அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் ஒரு 1 டே ஒர்க் ஷாப், 3 டே ஒர்க் ஷாப் எல்லாம் அங்கே ஒரு மினிமம் ஒரு இதில் போனால் தான் உனக்கு தெரியாத ஒரு ஆளுங்க கூட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிற ஒரு டைலாக்குக்கும் நம்மளே நம்ம பேசி பேசி இன்னொருத்தர் வாய்ஸை நமக்கு வெறும் டப் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம அப்பியரன்ஸ் வைஸுமே நம்ம வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்களேன். ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்? எனக்கு வந்து நான் வந்து இப்போ அங்கே 15 டேஸ் லொக்கேஷன்லேயே ஸ்டே பண்ணி தான் ஆக்ட் பண்ணுறேன் அங்கே கோபிச்செட்டிப்பாளையமில். ஸோ என்னோடய கோ ஆக்டர்ஸ் எல்லாமே மொத்தம் 10 பேர், அதில் 9 பேர் வந்து ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க, விச் இஸ் 10 kilometers ஆவே. அவங்க இங்கே பேக்கப் 9:30 ஆச்சுன்னா ஒரு 1/2 hour ட்ராவல் ஆகி 10 o'clock தான் அங்கே போயிட்டு பண்ணணும். எந்த அப்படி இல்லை, நான் லொக்கேஷன்லேயே ஸ்டே பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சீக்கிரமாகவும் ரூமுக்கு போயிடுவேன், தூங்கிடுவேன். காலையில் 5 o'clockலாம் எழுந்து அங்கேருந்து ஜாகிங் பண்ணிடுது, மார்னிங் ஜாகிங்கு முடிச்சுட்டு ஒரு 1 hour வாக்கிங் ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். நான் ஸ்கிப்பிங் நான் நிறைய எடுத்துகிட்டு போவேன். எனக்கு புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு புல்அப்ஸ்க்கு எல்லாம் வச்சுருப்பேன். நான் பண்ணுறது அவங்க யூனிட்டே வேடிக்கை பார்ப்பாங்க. காலையில் அந்த லைன்மேன்லாம் எழுந்துப்பாங்க, எவ்வளோ கஷ்டம்னாலும் அவங்க எழுந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க சில பேர் எனக்கு கூட கம்பெனி கொடுப்பாங்க. ஃபிட்னஸை விட மாட்டேன் அங்கே இருக்கிற 15 days. இங்கே வந்துட்டால் இங்கே ரெகுலர் ஜிம்மு. நான் இங்கே ரெகுலர் ஜிம் போயிட்டேன்னா எனக்கு ஆக்டர் ஆரியா தான் நான் ஃபஸ்ட்டு ஜிம்மில் போய் இங்கே சேர்த்து விட்டது. அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஜிம் பண்ணால் நான் இன்றைக்கும் நான் எடுக்கிற புல்அப்ஸ் மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட எடுக்க முடியாது. நான் அவங்கள்ட்ட சேலஞ்சே பண்ணுவேன், என்ன வெயிட் சஸ்பெண்ட் பண்ணி புல்அப்ஸ் எடுப்பேன். அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன சார் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ்ன்னுவாங்களே, இதானா நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. எனக்கு அடிக்ஷன், ஜிம் அடிக்ஷன்னு. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் மாதிரி இன்றைக்கி ஃபிட்னஸ் இருந்தால் தான் நம்ம ஆக்டிங் பண்ண முடியும். ஏன்னா ஆக்டிங் இஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டிங். எல்லா இடத்துலையுமே உட்காந்து டீ வாங்கி கொடுத்துக்கிற ரோல் வராது, நிறைய நிற்கிற சீன் வரும். நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நின்னோம் ஒரு கேரக்டர் பக்கத்துலன்னா அவங்களுக்கு க்ளோஸ்அப் எடுக்கும்போது நம்ம ஷோல்டர் கொடுக்கணும். ஒரு 30 பக்கம் சீன் நினச்சி பாருங்கள், அவங்க பேசுகிறாங்க 30 பக்கம் சீனுக்கு ஷோல்டர் சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் இப்படியே நிற்கணும். இந்த சைடு மொபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம பண்ணலாம். பட் இந்த ஷோல்டர் நவரக்கூடாது. ஸோ அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கிற கெப்பாசிட்டி வேணும்னா யூ நீட் அ ஃபிட்னஸ். ஸோ அந்த ஃபிட்னஸ் கோசம் ட்ராவலிங் போயிட்டுருக்கு. எஸ், இப்போ கூட நீங்கள் வந்து ஃபுட்பால்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபிட்னஸில் வந்து கரெக்டாக இருப்பீங்க. அந்த ஆரியா சார் அவர் தான் உங்களை ஃபர்ஸ்ட், அவரே ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். அவர் கூட வந்து நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்குள்ளே இறங்கியாச்சு. ஹவு இஸ் யோர் பாண்டிங் வித் ஹிம்? ஆர்யா வந்து ஹி வாஸ் அ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்போது 2000. அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ ஸ்னூக்கர் பார்லர். என்னுடைய பார்லருக்கு வந்து விளையாடினான்னு வந்தார். பார்க்கறதுக்கு ஹைட்டாக இருக்கிறாரு, இதுவாக இருக்கார், ஒரு ரிச்சு என்ன சொல்கிறது, ஒரு பணக்கார பையன் லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானாக கூப்பிட்டு வந்து சரி இதுதான் என்னோடய கிளப்பு வா ஆடுன்னு. ஆடும்போது பார்த்தா அவர் கண்ணு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஷார்ப் ஐஸாக இருக்குது. அப்படின்னும் போது இன்னும் ஏதோ சினிமா ட்ரை பண்ணுறியான்னு எனக்கு ஒரு ஹேபிட், யாராவது என்கரேஜ் பண்ணுவேன். இல்லை நான் சும்மா ரேம் ஷோ போகிறேன், நான் ஒன்றும் பெருசாக சினிமா ட்ரை பண்ணலன்னு. அப்போ நான் கூப்பிட்டுட்டு வா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோட்டோஸை வாங்கி வச்சுட்டு பைக்கில் போவோம், காரில் போவோம், எல்லா டைரக்டர்ஸும் பார்த்து கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அவங்க ஹோட்டலியர்ஸ், அவங்க ஃபாதர் வந்து இந்த சீஷல் ஹோட்டல்லாம் இருக்கும், அது இல்லாமல் அவங்க லாட்ஜிங் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்யாவுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவே சொல்லுவாங்க, நீ அவனுக்கு எடுக்கிற, எங்கள் வீட்டில் வந்து அவனுக்கு யூஎஸ் விசா வாங்கி வச்சுருக்கான், அவன் போய் படிக்கிறதுக்கு போகிறான், நீ ஏன் வந்து சினிமான்னு கூப்பிட்டு போகிற. அது மாதிரி தான் ஆர்யா வந்து என்கிட்ட நான் டெய்லி 2 ஆடிஷன் போவோம்.
ஆர்யாவை கூட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்போம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து அவர் மாஸ்க்கு போகும்போது பக்கத்தில் வந்து ஜீவா, டைரக்டர் ஜீவா, அவர் வந்து அங்கேயே மாஸ்கில் ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உனக்குன்னு கேட்டிருக்காரு. உடனே இருக்கு, நான் என் ஆஃபீஸில் வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. நேராக என்கிட்ட வந்தார் ஆர்யா. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஜீவா, ஜீவா பெரிய டைரக்டர், இன்னும் சாதாரண டைரக்டர்னு சொல்கிறேன், மேங்கோ ஸ்டூடியோவில் இருக்கார் வான்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு போனேன். போய் பார்த்த உடனே தான் இந்த மாதிரி உள்ளம் கேட்குமே, அப்போ பெப்சின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது வந்து அதில் ஐ ஒரு பேருக்கும் ஒரு இது வச்சுருந்தேன். பெப்சி ஐ ஃபார் இமான்னு ஒரு பேர் வச்சுருக்கேன், அவர் கிரிக்கெட்டர், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஐயோ சார் தாராளமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா, அது உள்ளம் கேட்குமேன்ற பேரில் அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே தான் அறிந்த அறியாமலும் விஷ்ணுவர்தன் சார் வந்து அப்போ ஃபுல்லாக கூடவே நான் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நீக்கும் ஆர்யாவுக்கு அஃபிஷியலாக மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்யா நம்பர்னு ரீச் பண்ணிங்கன்னா என் நம்பரை தாண்டி போகாது. நீங்கள் ஆர்யாவே பிடிச்சி உன் நம்பர்னு கேட்டிங்கன்னா என் நம்பரை கொடுத்துட்டு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு தான் ஃபோன் வரும். நான் கேட்பேன், என்ன யாருக்கா கொடுத்தியான்னு. அந்த அளவுக்கு இன்னமும் டச் விட்டு இன்றைக்கி 40th ஃபில்மு ஆர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் நான் பார்த்த ஆர்யாவை ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணால் போதும், ஒரு படத்தில் ஹீரோ ஆனால் போதும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நாங்கள் ஷூட்டிங்கை போய் வேடிக்கை பார்ப்போம். பாபா ஷூட்டிங்க்கு ஆர்யா வந்து பிரபு மாஸ்டர் அண்ணன் அவர் தான் வர சொல்லியிருந்தார். சரி நாங்கள் போய் நிற்கிறோம். உள்ளே போனால் இவர் ஆள் நல்லா ஃபேராக இருக்கிறதால எந்த படமும் பண்ணது இல்லை. ஆனால் இவரை பார்த்தோன்னே எல்லாரும் போன்னு விட்டுருவாங்க. அங்கே போய் நிற்கும்போது தான் ஒரு இடத்துக்கு மேலே போக முடியல. நீங்கள் யார்? நாங்கள் ஷூட்டிங்கை பார்க்க வந்துடுறோம். பார்க்க வந்துக்கிறீங்களா? ரஜினி சார் படத்தில் என்னார். அப்புறமா தான் அப்போது பார்க்க விடக்கூடாதுன்னு சொன்னபோது இது பிரசாத் ஸ்டூடியோவில் நடந்தது பாபா ஷூட்டிங். அப்போ ஆர்யா சொன்னார், என்னை வந்து ரஜினிகாந்த் சார் படம் பார்க்க வேணான்றாங்களே, நான் ஒரு நாள் ஆக்டர் ஆகி ரஜினி சார் கூப்பிட்ற வரைக்கும் நான் ரஜினி சார்கிட்ட பேச மாட்டேன்னா. சரி வாடா போகலாம் அப்படின்னா, வாடா பண்ண தப்பாக நினைக்காதீங்கன்னு அப்படி தான் பேசுவேன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஆச்சு. ஆர்யா வந்து நான் கடவுள் பண்ணுறாரு. நான் கடவுள் பண்ண உடனே ஆர்யாவுக்கு கால் வருது. கால் ரஜினி சார் பண்ணுறாரு. பண்ணி ஆர்யா எப்படி இருக்கீங்க, நான் பார்த்தேன் இந்த அகோரி கேரக்டர் ரொம்ப சூப்பராக, அது நான் எப்படி பண்ணணும்னு நினச்சனோ அதே மாதிரி பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒய் டோன்ட் யூ கம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் இஃப் யூ ஹேவ் டைம்னு. ஆர்யா வந்து எனக்கு கூப்பிட்டு நம்ம சொன்னது அதே மாதிரி ஆயிடுச்சு, கூப்பிட்ருக்காரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னாரு. அது மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு அவர் ஷூட்டிங்கை பார்க்க விட்ற மாட்டேன்ட்டீங்க, என்னை கூப்பிடுவார் ரஜினி, என்ன கூப்பிட்டாரு. அது மாதிரி ஆர்யா இஸ் ஸோ க்ளோஸ் டு மீ. 40 படம். என்னோடய சன்னு கூட சர்வம் படம் ஆர்யாவோட படத்தில் சின்ன பையனாக நடித்தது என்னுடைய சன்னு தான் நடிக்க வச்சார். குட்டி பையன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். என்னோட சின்ன பசங்க 2 பேரும் என்றென்றும் புன்னகையில் ஜீவாவுக்கு ஜூனியராக என்னோட சின்ன பையன் நடிச்சிருப்பேன். என் பசங்க 2 பேருமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்ட்டு. ஹீரோக்கு ஜூனியராக நடித்தாங்க. எனக்கு ஆர்யா ஃப்ரெண்டுன்றதால எப்படியும் 2 பசங்களை ஹீரோ ஆக்கிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக டான்ஸு சதீஷ்கிட்ட தான் டான்ஸு சொல்லி கொடுத்து 8 இயர்ஸு டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே ஃபைட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு வச்சுருந்தேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆர்யா வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், பசங்களை ஸ்பாயில் பண்ணாதீங்க, அவங்க இன்ஜினியரிங் படிக்கிட்டோன்னாங்க. சரி இன்ஜினியரிங் படித்த உடனே நம்மளுக்கு ஆக்டிங் கொடுப்பாங்க, ஆர்யா வச்சு ஹீரோ ஆக்கிடலாம் நான் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா இங்கே இன்ஜினியரிங்கை ஒருத்தன் எஸ்ஆர்எம்மில் முடித்தான், ஒருத்தன் எஸ்எஸ்எனில் முடித்தான். 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு கண்ட்ரி, ஒருத்தன் ஆஸ்திரேலியா, ஒருத்தன் யூஎஸ்க்குன்னு போயிட்டான். அவங்களுக்கும் படித்த பிறமா கொஞ்சம் ஐடியா மாறுச்சு. ஏன்னா நானும் கொஞ்சம் இங்கே பார்க்குறேன். என்னன்னா எல்லாருமே ஆர்யாவாயிட முடியாது. அது ஏன்னா ஆர்யா ஃபஸ்ட்டு படமே போய் சக்ஸஸ் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், என்ன மாதிரி 500 ஆர்யா வெளியே வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு சான்ஸ் கிடச்சதால நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். அதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, நம்ம பசங்க நல்லா இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்றதுக்கோசம் சான்ஸ் கிடைக்குதுன்றதை விட நம்ம அவங்கள படிக்க வச்சிடலாம். என் ஒய்ஃப் சொன்னது அதான், இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டோம், இது இல்லைனாலும் அவங்க ஜாபுக்கு போவாங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அதுதான் ஃபேக்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா நான் இப்போ கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டைரக்டர் போய் சார் சீரியல் ஏச்சு கொடுங்க சார்னோ இதுன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜாலியாக இருக்காங்க, 2 பேருமே ஜாலியாக இருக்காங்க. அதனால் ஆர்யா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ். இன்ன வரைக்கும் நான் டெய்லி டச்சில் தான் இருப்பேன். அண்ட் தி ஹோல் செஷன் வாஸ் ஸோ கிரேட். ஐ எம் ஹாப்பி. லைக் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுனது, நீங்கள் இவ்வளோ விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஹைட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். மங்கை நேயர்ஸ்க்கும் மிக்க நன்றி. இது போல் பெண்களை பற்றியே நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் எங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. பாண்டியன் ஸ்டோரை தொடர்ந்து பாருங்கள். தங்க மயிலை எப்படியாவது பாண்டியன் சாரை எங்கள் சம்மதியை சேர்த்துக்க வைக்க சொல்லுங்கள்.
அதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. தேங்க்யூ. வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்தணும் நான் வாழ்த்துறேன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.